கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏழைக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழைக்கு இறங்கி நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையும் கர்த்தருக்கு கடன் கொடுப்பதாகும். நீங்கள் ஏழைக்கு செய்கின்ற நன்மைகள் கர்த்தரிடத்தில் கடன் கொடுக்கின்றன. கர்த்தர் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்கள் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கின்ற போது அது ஒரு தனையாக அல்ல, 2 தனையாக அல்ல, 3 தனையாக கூட திரும்ப கிடைக்கும். நீங்கள் கர்த்தரிடத்தில் கொடுக்கப்படுகின்ற உங்களுடைய பணம், அந்த ஏழைக்கு கொடுக்கின்ற செலவின் பணம் ஒவ்வொன்றும் கர்த்தரிடத்தில் பத்திரமாக இருக்கும். நீங்கள் சேர்த்து வைக்க நினைக்கின்ற இடமெல்லாம் அல்லது சேர்த்து வைத்த இடமெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு பயனற்றதாக போகும். அது கிடைக்காமல் கூட போய்விடும். ஆனால் கர்த்தரிடத்தில் சேர்த்து வைத்தால் நிச்சயமாகவே ஒரு நாள் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். நிச்சயமாகவே அது கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்துடன் கொடுப்பாராக. அன்புக்குரியவர்களே, ஜீசஸ் லவ்ஸ் என்ற குழுவின் மூலமாக மாதந்தோறும் இல்லாதவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டு வருகின்றோம். இது மட்டுமல்லாமல் இன்னும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் நம்மை உதவி செய்யக்கூடிய இடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உதவி செய்யும்படியாய் இருக்கின்ற நாம் நிச்சயமாகவே இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது கர்த்தருடைய பிரியம். ஆமென்.